அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம அக்ரிகல்ச்சரல் ஃபிலாசபி ஆர் ஃபுட் ஃபிலாசபி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சரல் ஃபிலாசபி அண்ட் ஃபுட் ஃபிலாசபினா என்ன அப்படின்னா, ஃபிலாசபினா என்ன? தத்துவம். ஆனால் இது வந்து தத்துவம் சார்ந்தது கிடையாது. நம்ம நாடு விவசாயம் சார்ந்த, உணவு சார்ந்த சில டார்கெட்டை வச்சு அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணாங்க. அதுதான் வந்து இங்கே நம்ம ஃபுட் ஃபிலாசபி அண்டு அக்ரிகல்ச்சரல் ஃபிலாசபினா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, யூபிஎஸ்சி தான் உங்களுடைய குறிக்கோள், டிஎன்பிஎஸ்சி தான் உங்களுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை சார்ந்து நீங்கள் மேற்கொள்கிற விஷயங்கள் தான் வந்து இங்கே நாம் ஃபுட் ஃபிலாசபி அண்டு அக்ரிகல்ச்சரல் ஃபிலாசபி அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான குறிக்கோள்களை இந்தியா கொண்டிருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 4 விதமான சேலஞ்சஸை இந்தியா வந்து ஃபேஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். என்னென்ன? ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் எப்போ அப்படின்னா 1947 ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன சொல்லுதுன்னா, அவைலபிலிட்டி, ஃபிசிக்கல் ஆக்சஸ் டு ஃபுட். போதுமான உணவு சார்ந்த நம்ம நாட்டு மக்களுக்காக நம்ம வந்து விவசாயத்தை செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக மேற்கொள்ளப்பட்டது தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ சுதந்திரம் அடைந்ததுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் நம்மகிட்ட இருந்து நிறைய பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணாங்க. நம்ம நாடு இருக்கக்கூடிய பொருட்கள், விவசாய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணாங்க. நாட்டு மக்களுக்கு வந்து போதுமான வந்து உணவு வந்து கிடைக்கல, நிறைய மக்கள் வந்து பட்டினியால் இறந்து போனாங்க அப்படிங்கிறது நம்ம வரலாறுல பார்த்தோம். ஸோ சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திலையும் வந்து மக்கள் வந்து வறுமையால் வாடுறாங்க, போதுமான வந்து உணவு பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய அந்த பசியை வந்து ஆற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து கவர்மெண்ட்டுடைய முதல் நோக்கமாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அப்படிங்கிறது 1947 அவைலபிலிட்டி, ஃபுட் அவைலபிலிட்டி, ஃபிசிக்கல் ஆக்சஸ் டு ஃபுட். மக்களுக்கு போதுமான உணவு வேணும், தன்னிறைவு அடையணும், தன்னிறைவு. நம்மளுடைய சொந்த தேவையை வந்து முதல்ல வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆஸ் மச் அஸ் வி நீட், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். நாட்டு மக்களுக்கு தேவையான உணவை ஃபர்ஸ்ட் நாம தயாரிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சேலஞ்சாக இருந்தது. செகண்ட் சேலஞ்ச் அப்படிங்கிறது 1970 ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி 1947 ஸ்டார்ட் ஆன விஷயத்துல வந்து கிரீன் ரெவல்யூஷன் இருந்துச்சு. கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி. கிரீன் ரெவல்யூஷனை பற்றி நம்ம இன்னும் வந்து பார்க்கல. ஸோ முதல்ல வந்து இந்த செக்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் சேலஞ்சில் வந்து கிரீன் ரெவல்யூஷனும் இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க. நம்ம வந்து தனியாக வந்து கிரீன் ரெவல்யூஷனை பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்சில் கிரீன் ரெவல்யூஷன் இருந்துச்சு. செகண்ட் சேலஞ்ச் 1970 அஃபோர்டபிலிட்டி, எக்கனாமிக் ஆக்சஸ் டு ஃபுட். அஃபோர்டபிலிட்டி அண்டு எக்கனாமிக் ஆக்சஸ் டு ஃபுட் அப்படின்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் சேலஞ்சில் நாம் கிரீன் ரெவல்யூஷன்லாம் வந்திருக்கோம். அதன் காரணமாக உணவு தயாரிப்பில் நம்ம வந்து தன்னிறைவு அடைஞ்சிருப்போம். மக்கள் எல்லாம் 3 வேளையை சாப்பிட்றாங்க, நாட்டு மக்களுக்கு தேவையான உணவு வந்து போதுமான அளவுக்கு கிடைச்சிது அப்படிங்கிற அந்த சமயத்துக்கு பிறகு செகண்ட் ஃபேஸாக என்ன இருந்ததுன்னா, ட்ரேடிங், உணவு சார்ந்த, விவசாயம் சார்ந்த ட்ரேடிங்கை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னாங்க. இப்போது 1970 ஏன் நம்ம வந்து ட்ரேடிங்கை கொண்டு வரணும் அப்படின்னா, உணவு தான் நம்ம இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு விவசாயம் சார்ந்த நாடு. ஸோ உணவு விவசாயத்தின் மூலமாக தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், வியாபாரம் செய்ய முடியும். ஸோ நாட்டு மக்களுக்கு தேவையான போதுமான உணவு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேலஞ்சில் வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ அதன் பிறகு வந்து அஃபோர்டபிலிட்டி, நம்மளால் வந்து மக்களுக்கு, அண்டை நாடுகளுக்கு நம்மளால் ஏற்றுமதி செய்ய முடியுமா, அதன் மூலிமா வருமானம் ஈட்ட முடியுமா அப்படிங்கிறத செகண்ட் ஃபேஸில் வந்து கொண்டு வர்றாங்க. அதாவது அஃபோர்டபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஆக்சஸ் டு ஃபுட். நம்மளுடைய விவசாய பொருட்களை வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்வதன் மூலமாக வருமானத்தை ஈட்ட முடியும். அதன் மூலமாக வந்து நிறைய தொழில்கள் வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் இல்லையா இந்தியாவில். ஏன்னா வந்து விவசாயம் சார்ந்த நாடு அப்படின்றதால வந்து விவசாயமே பண்ணிட்டு இருக்கணும், வேறு எதுக்கும் நம்மளால் வந்து கான்ட்ரிபியூஷனாக பண்ண முடியாது இல்லையா. அப்போ வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு ஸ்கூல், காலேஜஸ் கட்டணும், ஒரு டேம் கட்டணும், ஒரு இண்டஸ்ட்ரி கட்டணும். நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில் அக்ரிகல்ச்சரும் இண்டஸ்ட்ரியும் வந்து கோரிலேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கடந்த கிளாஸில் பார்த்துருப்போம். நம்ம அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை மதிப்பு கூட்டு பொருள்களாக வந்து மாற்றணும் அப்படின்னா ஸோ இண்டஸ்ட்ரி வேணும் இல்லையா. ஸோ இண்டஸ்ட்ரி நம்ம நிறுவனம் அப்படின்னா போதுமான எக்கனாமிக் பெனிஃபிட் நம்மளுக்கு வேணும் இல்லையா, போதுமான எக்கனாமிக் அஃபோர்டபிலிட்டி நம்மளுக்கு வேணும் இல்லையா. ஸோ அதன் காரணமாக தான் நாம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதுக்காக நம்ம வந்து இந்த செக்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் செகண்ட் சேலஞ்சில் வந்து கொண்டு வந்தாங்க. எப்போ 1970 ஒரு எக்கனாமிக் ஆக்சஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. தேர்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இதில் பாருங்க, அதே போல் ஃபர்ஸ்ட் சேலஞ்சில் நம்ம என்ன பார்த்தோம், கிரீன் ரெவல்யூஷனை கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த செகண்ட் சேலஞ்சில் குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன், உலகமயமாக்கல், தனியார் மயமாதல், அதெல்லாம் வந்து இங்கே தான் இந்த பீரியடில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன? குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன். ஸோ வியாபாரம் சார்ந்த குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன்,
ஸோ நம்ம வந்து விவசாய பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யணும் இல்லையா? ஸோ அதன் காரணமாக இந்த குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தது மூலிமா என்ன பண்ணியிருப்பாங்க, உணவு தன்னிறைவு, நாட்டு மக்களுக்கு போதுமான உணவு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பசுமை புரட்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் சேலஞ்சில் என்ன பண்ணியிருப்பாங்க, குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் மூலமாக அந்த விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலமாக வருவாயை ஈட்டலாம் அப்படிங்கிறதுக்காக குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் வந்து செகண்ட் பேஸில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் பேஸில் என்ன இருக்கும், 1970, இதில் வந்து 1947. எங்கள் 1970 ஸ்டார்ட் ஆகுது இந்த செகண்ட் சேலஞ்ச் அப்படிங்கிறது. ஆனால் குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன்லாம் வந்து 1990, 91, 92 அந்த டைமில் தானே வந்திருக்கோம். ஏன் இவ்வளோ டைம், கிட்டத்தட்ட வந்து 20 வருஷம் அப்படின்னா நிறைய வே ஆஃப் அப்ரோச் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஒரு அக்ரிகல்ச்சர் மூலமா எப்படி வந்து எக்கனாமிக் வந்து ஈட்டலாம் அப்படிங்கிறத நிறைய மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. கடைசியாக அது முடியாதுன்னு அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த குளோபலைசேஷன்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இதன் மூலயமா நம்ம வந்து வியாபார சந்தையை உலக மக்களுக்கு வந்து திறந்து விடும்பொழுது நம்ம வந்து வருவாயை ஈட்ட முடியும் அப்படிங்கிறது காரணத்தால் தான் கடைசி பீடாக வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த வந்து தேர்ட் சேலஞ்ச் என்ன சொல்லுது, 1997 ஸ்டார்ட் ஆகுது. ஈக்கோலாஜிக்கல் ஆக்சஸ் டு ஃபுட் அண்டு வித்தவுட் என்விரான்மெண்டல் ஃபாலோட்ஸ் அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கிரீன் ரெவல்யூஷன் மூலமாகவும் இந்த செகண்ட் சேலஞ்ச் குளோபலைசேஷன் மூலமாகவும் அதிகப்படியான நிலங்கள் வந்து விவசாய நிலங்கள் வந்து அதோடைய தன்மை வந்து கெட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வந்து அந்த ஹை ஈல்டிங் சீட்ஸ், அதிகப்படியான விளைச்சலை கொடுக்கக்கூடிய விதைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலயமா நிலத்தினுடைய அந்த தன்மை வந்து கெட்டு போகுது, சுற்றுச்சூழல் பாதிப்படையுது. இது மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஈக்கோலாஜிக்கல் ஆக்சஸ் டு ஃபுட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்கானிக் விவசாயம் அதுதான் வந்து தேர்ட் சேலஞ்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து பாதிக்காத வகையில் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம், தண்ணீர் அடைஞ்சிட்டோம், எக்கனாமிக்கும் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போயிட்டோம். இப்போ நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் இல்லையா? இல்லைன்னா இனிவரும் காலகட்டங்களில் நம்மளால் விவசாயம் செய்ய முடியாது, அந்த பாதிப்புக்கு வரக்கூடாதுன்ற காரணத்தினாலே நிறைய கெடுதலை வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த என்விரான்மெண்டல் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஹை ஈல்டிங் சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பொருட்களை வந்து உற்பத்தி செய்வதன் மூலிமா நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் வந்து வந்திருக்கும். அதை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்காக இந்த தேர்ட் சேலஞ்ச் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த வந்து ஃபோர்த்து சேலஞ்ச் இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1995. இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். இப்போ நீங்கள் ரமேஷ் அவருடைய பழைய எடிஷனை பார்க்கும்பொழுது இது வந்து ரெண்டுமே ஒன்றா தான் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் சேலஞ்ச் மட்டும்தான் இருக்கும். இது புது எடிஷன்றதுனால ஃபோர்த்து சேலஞ்சு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து அதே மாதிரி தான், லாஸ்ட் மாதிரியே தான். இந்த குளோபலைசேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதன் காரணமாக குளோபல் ஆக்சஸ் டு ஃபுட், உலக மக்களுக்கு வந்து நம்மளுடைய விவசாய பொருட்களை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான உரிமைகளை கொண்டு வர்றது, அக்ரி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் குளோபலைசேஷன் அகைன். இதன் மூலமாக இப்படின்னா 1992 கொண்டு வந்திருப்பாங்க, 91, 92 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த குளோபலைசேஷன் என்ன அப்படிங்கிறத அது 1995 ஸ்டார்ட் ஆகிருக்கும். அக்ரி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு குளோபலைசேஷன், இந்திய விவசாய பொருட்களை உலக அளவில் கொண்டு போய் வியாபாரம் செய்வதற்கான அந்த ஆக்சஸ் வந்து இதன் மூலமாக நம்ம வந்து பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து ஃபோர்த் சேலஞ்ச் அப்படிங்கிறது. அதே போல் இதுக்கு முன்னாடி வந்து தண்ணீர் மூலமாக வந்து ஃபர்ஸ்ட் சேலஞ்சு வந்து நம்ம ஃபுட்டு வந்து கொண்டு வந்திருப்போம், அது மூலமாக எக்கனாமிக் மூலமாக நம்ம கொண்டு வந்திருப்போம் அப்படின்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்தியா கட்டாயமாக இந்தியா டு ஜெனரேட் அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் நவ், இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து நமக்காக மட்டும்தான் தயாரிச்சுட்டு இருந்தோம். அதன் பிறகு வந்து போதுமான அளவுக்கு நமக்கு வந்து வருமானம் வரணுன்றதுக்காக நம்ம வந்து விவசாய பொருட்களை வந்து தயாரிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போது கண்டிப்பாக சர்ப்ளஸ், நமக்கு தேவையை தாண்டி அதிகப்படியான விவசாயத்தை நம்ம வந்து செஞ்சாகணும் அப்படிங்கிற நிலையில் வந்து இந்தியா இருக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ நம்ம 2024 இருக்கோம். இந்த வருஷத்துடைய டார்கெட் அப்படிங்கிறது, இந்தியாவுடைய டார்கெட் அப்படிங்கிறது நம்ம வந்து எளிமையாக பார்த்துக்குவோம். ஒரு 1000 டன்னு வச்சுங்களேன், ஒரு 1000 டன்னு. இந்த 1000 டன்னில் மக்களுக்கு வந்து ஒரு 500 டன் உணவுப் பொருட்கள் போதுமானது. ஸோ வியாபாரத்துக்கு ஒரு 500 டன் உணவுப் பொருட்கள் போதுமானது. இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 சேலஞ்சு நம்ம பார்க்குறது. இப்போது 1947 வச்சுங்களேன், 1947 ஒரு 500 டன் இருந்தால் போதும். 500 டன் அரிசின்னு வச்சுங்க, ஈஸியாக இருக்கும். 500 டன் அரிசி இருந்தால் போதும். நாட்டு மக்கள், இந்தியாவில் இருக்கிற நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து உணவு வந்து போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சேலஞ்சில் இருந்தது. செகண்ட் சேலஞ்சில் என்ன இருந்ததுன்னா, ஒரு 1000 டன்னாக நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்றாங்க. 1000 டன்னாக உற்பத்தி பண்ணணுன்றாங்க. ஏன்னா ஒரு 500 டன் வந்து நாட்டு மக்களுக்கு, ஒரு 500 டன் அப்படிங்கிறது வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத இங்கே கொண்டு வராங்க. ஆனால் இந்த ஃபோர்த்து சேலஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்ட் சேலஞ்சும் ஃபோர்த் சேலஞ்சும் ரெண்டும் ஒன்று தான். இதில் சின்ன ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். அதாவது இதில் கொண்டு வந்ததுக்கு பிறகு 1997
இந்த ஈக்கோலாஜிக்கல் நிறைய வந்து விவசாய நிலங்களை வந்து கெடுக்காதீங்க, சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு வந்து விவசாயத்தை பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் வந்து இந்த டைமில் தான் வந்திருக்கும். ஸோ இந்த 4th சேலஞ்சு மட்டும் நம்ம எடுத்துக்கோ. இந்த 4th சேலஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 1000 டன் இல்லையா, 500 டன்னுன்றது மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறது, இன்னொரு 500 டன் அப்படிங்கிறது வந்து எக்கனாமிக்காக நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம். ஆனால் இந்த 4th சேலஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 1000 டன்னு தாண்டி நம்ம அதிகமாக வந்து உற்பத்தி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 டன்னு தாண்டி 2000, 3000 இப்படி இது போயிட்டே இருக்குது. அதிகப்படியான நம்ம வந்து விளைச்சலை கொடுத்தாகக்கூடிய கட்டாயத்தில் வந்து இந்தியா இருக்குது. இந்தியா டு ஜெனரேட் அக்ரிகல்ச்சரல் சர்பஸ் நவ். அதிகப்படியான நம்ம தேவைகளையும் தாண்டி அதிகப்படியான உணவுப் பொருட்களை தயாரிக்க நம்ம இந்தியா எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸில் நாம் ஃபுட் ஃபிலாசபினா என்ன, அக்ரிகல்ச்சரல் ஃபிலாசபினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.